ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அனீஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நம்ம சேரன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாப்புல. காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப நம்ம சேரன் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்குறப்ப, இங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வருத்தத்துல இருக்கும்பொழுது, மெயின் ஆளே வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னா, வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னாச்சு? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம சேரன் கிட்ட கேட்டா, சேரன் வந்து உண்மை என்ன அப்படிங்கிறத சொன்னாம, "அதெல்லாம் மறந்துட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா, அத விட நல்லதா ஒண்ணு கிடைக்க போகுதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி, அவரு மாட்டுக்கு சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இருந்தாலும் இவங்களுக்காக நம்ப முடியல. இப்ப வெளியில போய் தன்னோட அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு குடுத்துட்டு, அங்கேயே உட்காந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாப்புல. இத பார்க்குற நடேசன், "இவனுக்கு கன்ஃபார்மா பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. ஆஸ்பத்திரிக்கு தான் அழைச்சுக்கிட்டு போணும்" அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்ப நைட்டு தூங்குற டைம் ஆவுது. நிலா நம்ம சோழன உள்ளார கூப்பிட்டு, "இந்த மாதிரி உங்க அண்ணன் நடந்துக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால நைட்டு உங்க அண்ணன பத்திரமா பார்த்துக்குங்க" அப்படின்னு வேறயா சொல்லிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதே மாதிரி தான் எதுவுமே தெரியாத மாதிரி வீட்ட விட்டு ஓடி போச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி அண்ணன் ஏதாச்சும் பண்ணிட போது. அதனால நைட்டு நம்ம வந்து பத்திரமா அண்ணன பார்த்துக்கணும் அப்படின்னு, இங்க சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க 3 பேரும் தனியா போய் ஒரு மீட்டிங்க போட்டு, இன்னைக்கு நைட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.